மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மேற்கு வங்கத்தில் பயங்கரமாக வன்முறை நடக்கும், வேற எங்கேயும் பெருசாக நடக்காது அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் சேகர் பாபுன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் இருக்கிற வரைக்கும் வன்முறையெல்லாம் நடக்காமலாம் தேர்தல் நடக்காது அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு பிரதானமான உதாரணம். இந்த வீடியோவில் நான் ஒரு 3 ஃபுட்டேஜ் கையில் வச்சுருக்கேன் கைஸ். இந்த 3 ஃபுட்டேஜை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். உண்மைக்குமே துறைமுகம் பகுதியில் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக இந்த வீடியோ மூலம் தெரிய வரும். அதே நேரத்தில் இதே ஃபுட்டேஜ் இந்த ஊடகங்களுக்கு கண்டிப்பாக போயிருக்கும். ஒரு ஊடகமும் இந்த செய்தியை பற்றி பேசலை. ஏன் தெரியுமா? சேகர் பாபுனா பயம், அதுதான், வேற எதுவும் கிடையாது. நம்ம தலைவருக்கும் பயம் கிடையாது, அவரை பின்பற்றி வர்ற நமக்கும் பயம் கிடையாது. தைரியமாக ஒரு உண்மையை கேமரா முன்னாடி உட்காந்து இந்த வீடியோவில் பேசுகிறேன். எனக்கு எப்போதுமே நம்ம தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பாணியை பின்பற்றுவார். தன்னுடைய கட்சிக்காரங்க எங்கேயாவது தாக்கப்பட்டால் நேரடியாக கால் பண்ணி பேசுவார், முடிஞ்சால் நேரில் கூட போய் பார்ப்பாரு. ஏன் தெரியுமா? தனக்காண்டி களத்தில் நின்று அந்த தாக்குதலை எதிர்கொள்ளக்கூடியவனை நான் அரவணைக்கணும் அப்படிங்கிறது தலைவரோட பக்குவம். அதே மாதிரி தான் நானும். கட்சிக்காரங்க யாராவது தாக்குனாங்கன்னா அவங்கள பற்றி ஒரு வீடியோ போடுறது என்னுடைய பிரதானமான ஊடக கடமையாக நினைக்கிறேன். அந்த வேலையை தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன். இந்த வீடியோ மூலமாக என்ன வேணால் நடக்கலாம், அது அத்தனையுமே எனக்கு தெரியும். தெரிஞ்சும் தாவேக்கா தொண்டர்களை யாராவது கை வச்சிங்கன்னா தலைவர் இருக்காரு, கட்சிக்காரங்க பேசுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த வீடியோவில் நான் தொடர்ச்சியாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒன் பை ஒன்னா தெளிவாளமாக ஆதாரத்தோடு இந்த வீடியோவில் பேசலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் முதல்ல ஒரு ஃபுட்டேஜ் போடுறேன். இப்போ நான் ஃபுட்டேஜ் போடுறேன்னு சொல்கிறேன். வீடியோ ஷூட் பண்ணும்போது எங்கேயாவது ஏதாவது ஒரு ஃபுட்டேஜை போட முடியலன்னா அந்த ஃபுட்டேஜ் வைலேஷன் சொல்லி யூடியூப் தூக்கிருச்சுன்னு சொல்லி நினச்சிங்க. நான் கண்டிப்பாக என்னோட வீடியோக்குள்ளே நான் சொல்கிற அத்தனையிலுமே நான் ஃபுட்டேஜை ஆட் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளவு மோசமான ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க. என்னால் முடிஞ்சளவு இந்த வீடியோவில் யூடியூப்போட போகிறான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம வேறு சில விஷயங்கள் பேசலாம். பார்த்தீங்களா, நம்ம வேட்பாளர் அந்த பக்கம் PS அசோக் வந்து அந்த பக்கம் இருக்காப்புல, இந்த பக்கம் சேகர் பாபு ஒரு ரவுடி பையில 100 பேரை கூட்டு போயிட்டு அப்படியே ஓயின்னு கத்துறாரு. நல்லா ஃபுட்டேஜை பார்த்து அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன தெரியுமா நடந்துச்சு? நம்மளுடைய கட்சி ஆஃபீஸ் வெளியே 5 மணி இருக்கும், ஓட்டெல்லாம் போட்டு எல்லாரும் போயிட்டு இருப்பாங்கல்ல, நம்ம கட்சி ஆஃபீஸுக்கு வெளியே நம்ம வேட்பாளர் அவர் வாட்டு ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்காரு, நம்ம கட்சிக்காரங்க கூட நின்றுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சேகர் பாபு அங்கேருந்து வந்துட்டே இருந்திருக்காரு. வந்துட்டே இருக்கும்போது அப்படியே வேணும்னே வம்பு செய்யணும், சண்டை செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி 4 வார்த்தையை போடுறாங்க. நம்ம பசங்களும் 4 வார்த்தையை பேசியிருக்காங்க. 2 பேருக்குள்ள நடுவில் பிரச்சனை வந்திருக்கு. இதை நான் சொல்லலைங்க, நம்மளோட வேட்பாளர் ஃபோனில் வேற ஒருத்தட்ட பேசுறாரு. அவரே அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மையா ஆணித்தனமாக சொல்றாரு. அந்த ஃபுட்டேஜை நீங்க பார்த்துட்டு வாங்க. பின்னாடி அப்படியே வந்து எங்க பசங்கள்லாம் கேண்டிடேட் போனாலும் லைட்டாக தள்ளாங்க. நான் எங்கே அதுக்குள்ள அது கவிதைலாம் போட்டு அடிச்சு இது பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து அவ்வளோ மரியாதை அதெல்லாம் பூத்தில் போட்டாங்களா என்னன்னு தெரியல. கேட்டுட்டு இப்போ கேட்டு வந்திருக்காரு. இட்ஸ் வெரி டீசென்ட் எல்லாம் தெரியும். அவங்களுக்கு நாங்கள் இல்லி காவலாச்சு அவங்க கேட்டுட்டு வெளியே போகலாமா, என்ன பண்ணலாம், அடிச்சு கண்ணெல்லாம் போயிடுச்சு. பார்த்துட்டீங்களா? நம்ம கட்சி தலைமையிட்ட பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணுறாரு. என்ன நடந்தது, என்ன ஏது, நாங்கள் பாட்டு இருந்தாங்க, அவங்க பாட்டு உள்ளே வந்தாங்க, உள்ளே வந்து நம்ம கட்சிக்காரங்களை அடித்தாங்க, நம்ம கட்சிக்காரங்களை மட்டும் கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஏராளமான தகவலை அவர் அங்கே சொல்லியிருக்காரு. ஏன் தெரியுமா இவருக்கு மட்டும் இவ்வளோ நடக்குது? துறைமுகம் பகுதி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் வாக்காளர் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லி சும்மா தேடி பாருங்களேன். துறைமுகம் தொகுதி அப்படிங்கிறது ஒரு பதிலாக வரும். ஏன்னா அந்த துறைமுகம் தொகுதியில் சேகர் பாபு ஜெயிக்கிறதுலாம் அரசியலில் வந்து பயங்கரமாக அந்த தொகுதி மக்களுக்கு நல்லது பண்ணிட்டார்லாம் கிடையாதுங்க. ரவுடித்தனம் பண்ணி மக்களை பயமூர்த்தி வேற வழி இல்லாமல் சேகர் பாபுக்கு அந்த பகுதி மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இந்த வாட்டி மக்களோட அன்பை பெற்ற ஒரு கட்சி அரசியல் களத்தில் நிற்கும் போது இந்த சேகர் பாபுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா இவரோட பிரச்சாரங்கள், நம்மளுடைய அசோகனோட பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக கவனித்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பஞ்சாயத்து, ஏகப்பட்ட கெடுபிடிகள், அவரை வெளியே வந்து பிரச்சாரம் பண்ணவே உள்ளங்க. இதெல்லாம் இந்த ஃபோனில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க. நான் நிறையா பேசிகிட்டு இருக்கேன் கட்சிக்காரங்கள்ட்ட. அதன் மூலமாக எனக்கு கிடைச்ச தகவலை நான் இங்கே பதிவு செய்கிறேன். இதற்கெல்லாம் நீங்கள் ஆதாரம் கேட்டிங்கன்னா ஆதாரம் பண்ண முடியாத அளவு இந்த ஃபுட்டேஜ் நம்ம ஆளுக்கு கொடுத்ததே பெரிய விஷயம். இந்த மாதிரி ஆதாரத்தை வெளியே கொண்டு வர முடியாத ஏகப்பட்ட மிரட்டல்களை நிறையா கொடுத்தாரு.
ஒரு மேடையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அசோகனே தன்னுடைய மகள் ஒருத்தவங்களை நிப்பாட்டி தனக்கு நடந்த அநியாயத்தை மிக தெளிவாக மேடையிலே பேசியிருப்பாரு. அவ்வளவு அநியாயங்களை சேகர் பாபு வந்து அந்த தொகுதியில் அசோகனுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருந்தார். எல்லாத்தையும் தாண்டி 1,00,000 பேர் தான் அந்த தொகுதியில் இருப்பாங்க, 1,16,000 பேர் தான் அந்த தொகுதியில் இருப்பாங்க. ஆன்லைனில் ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம வந்து அந்த தொகுதி மக்கள்கிட்ட ரீச் பண்ணிடலாம்னு சொல்லி ஆஃப்லைனில் ரவுடிஷம் அதிகமாக இருந்ததுனால ஆன்லைனில் தன்னுடைய பிரச்சாரத்தை பண்ணாருங்க தமிழ்நாட்டில் ஒருத்தர். இதெல்லாம் எங்கே சொல்லி அழுகிறதுன்னு தெரியல. அப்படி ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்தது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இந்த மாதிரிலாம் அவர் பண்ணிட்டு என்னடா என்ன குடைச்சல் கொடுத்தாலும் இந்த அசோக் வந்து வேலை செய்கிறாரு, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ எலெக்ஷன் அன்னைக்கு 5 மணிக்கு அதற்கு முன்னாடி கை வச்சோம்னா ஒரு சிம்பதி ஒர்க் அவுட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால தெளிவாக பிளான் பண்ணி 5 மணிக்கு வந்து இவரை தாக்கியதா ஒரு பயத்தை ஏற்படுத்தினோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சேகர் பாபு பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. நம்ம ஆளுங்க அங்கே இருந்திருக்காங்க. ஒரு பக்கம் சேகர் பாபு குரூப் மிரட்டுறது வீடியோவில் நல்லாவே தெரியுது. ஆனால் போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கிறத நான் சொல்லுங்க. ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று போகிறேன், அந்த ஃபுட்டேஜை போய் பாருங்களேன். நம்ம ஆளுகளை மட்டும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. இது என்ன நியாயம்? இப்போ 2 பேருக்கு நடுவில் பஞ்சாயத்து வருதுன்னா இப்போ எங்கள் ஆளுங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னே ஒரு வழியாக வச்சுக்கலாமே. போலீஸ் வந்து விசாரிக்கிறது கூட்டு போகிறாங்கன்னு கூட வச்சுக்கலாமே, தப்பு சொல்லலை. அப்போ அந்த சைட்லேருந்து 4 பேரை கூட்டு போகணும்ல. அது என்ன இந்த சைட்லேருந்து மட்டும் 4 பேரை கூட்டு வருது? இப்போ வரைக்கும் அந்த பக்கம் சேகர் பாபு டீமில் இருக்கக்கூடிய யாரையுமே கைது பண்ணல அப்படிங்கிறதா இந்த வீடியோ ஷூட் பண்ணுற அளவுக்கு எந்த அளவும் தகவல் தெரியல. ஆனால் சேகர் பாபு இந்த அசோகனை எதிரி மாதிரி பார்க்குறாரு. இவரை வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு சொல்லி ஏகப்பட்ட மிரட்டல் விட்டதா அசோகனை நிறைய மேடைகளில் பார்த்தீங்கன்னா பதிவு செஞ்சிருக்காரு. யார் அவர்? ரொம்ப வருஷமா அந்த தொகுதியில் இருந்திருக்காரு. ரஜினி ரசிகர் மன்றத்தில் ரொம்ப நாட்களாக பயணிச்சிருக்காரு. ஒரு வக்கீலாக இருக்காரு. நம்ம கட்சி நம்ம தலைமையை பிடிச்சி நம்ம தலைமையில் வந்து இந்த வாட்டி வந்து நீங்கள் நின்னுங்கண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் கொடுத்துருக்காங்க. இவரும் அந்த தொகுதியில், ஏன்னா சேகர் பாபுக்கு எதிராக அந்த ரவுடிசத்தை யாராலே சமாளிக்க முடியாதுங்க. ஒருத்தர் வந்து இந்த ரவுடிசம் இந்த மனுஷன் பண்ணுவாங்கிறது அத்தனையும் தெரிஞ்சு தலைவர் விஜய் அவர்களோட துணையோட களத்தில் நின்னா பூத்தில் கிட்டத்தட்ட 5 மணி வரைக்கும் உன்னை அடிச்சிருவேன் ஓச்சிருவேங்கிற ரவுடிசத்தை பண்ணுவேன் அப்படிங்கிறது எந்த மாதிரி மனநிலை? இப்படியே பேரலாம் நான் வேற ஒரு ஃபுட்டேஜை நான் இங்கே சொல்லவா. சீமான் அண்ணன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரபு 2 பேரும் அரசியல் களத்தில் எவ்வளோ தூரம் பேசிக்கிட்டாங்க, எவ்வளோ தூரம் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அத்தனை பேருக்கு தெரியும். நேரடியாக பார்த்தாங்க. வா தம்பிங்கிறாரு, இவர் வா அண்ணங்கிறாரு. அவ்வளோதாங்க அரசியல். இப்போ நான் இருக்கேன், நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வேற கட்சியில் இருக்கலாம், நான் இந்த கட்சியில் இருக்கலாம். நம்ம 2 பேரும் கருத்தியல் ரீதியாக ஏறத்தாழ பல்வேறு விதமான சண்டைகள் போட்டுக்கலாம், எந்த விதமான பிரச்சனை இல்லை. ஏன்னா அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக வரும்போது இந்த ரவுடிசத்தை கையில் இருக்கிறது எந்த மாதிரி மனநிலை? 1,00,000 பேர் இருக்கிற தொகுதி, மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தீங்கன்னா நீ ஏன் ரவுடிசத்தை கையில் எடுத்துக்க போற? மக்களுக்கு நல்லது செய்யாதனால வேற வழி இல்லாமல் ரவுடிசத்தை கையில் எடுக்க தான் சேகர் பாபுவோட இறுதி ஆயுதமாக இருந்திருக்கு. ஏன்னா அவருக்கு அந்த அசோக் அப்படிங்கிறவரை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஆன்லைனில் நிப்பாட்டலாமா, ஆஃப்லைனில் அடிக்கிறார், ஆஃப்லைனில் நிப்பாட்டலாம், ஆன்லைனில் அடிக்கிறாரு. ஏன்னா அவரை அந்த தொகுதி முழுக்க எப்படியாவது ஒரு தடவை அவர் விசிட் பண்ணாவே, நம்மளுடைய விசில் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாவே அவர் ஜெயிச்சிருவாரு. ஏன்னா அந்த தொகுதி மக்கள் தான் மேல அதிருப்தியில் இருக்காங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். வேற வழி இல்லாமல் இறுதியாக அந்த ரவுடிசத்தை பயத்தை கண்ணில் காமிச்சிட்டாங்க பரமான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேலையை கடைசியாக காமிச்சிடணும். காமிச்சு இவருக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திடணும். ஏன்னா நம்மளை ஏற்று நிற்கிற அத்தனை பேருக்கும் ஒரு பயத்தை நம்ம உருவாக்கிட்டோம்னா இந்த தொகுதியில் நம்மளை வெற்றி பெறது இல்லை, நம்மளை ஏற்று நிற்கிறதுக்கே யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை இங்கே உருவாக்கணும் அப்படிங்கிறதான் சேகர் பாபுவோட மிக முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ நம்மளுடைய தொகுதி வேட்பாளர் ஒரு அட்வொகேட், அவர் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிடுவார். இந்த பம்மாத்து வேலையெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டார். அவர் எதற்காண்டி ரொம்ப வருத்தப்பட்டார்னா கட்சிக்காரங்க தாக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்திக்காண்டி தான் ரொம்ப வருத்தப்பட்டார். நீங்க ஒரு கட்சி இருக்கலாம், நான் முன்னாடி சொன்னபடி அவர் ஒரு கட்சி இருக்கலாம். 2 பேரும் பரஸ்பரம் பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் தான் ஏற்று நிற்கிறீங்களே தவிர நீங்கள் 2 பேரும் எதிரி கிடையாது. இது மட்டும் இல்லைங்க, தமிழக அரசியல் களத்தில் இந்த மாண்புங்கிறது தமிழக அரசியல் களத்தில் காலங்காலமாக கடைபிடிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வானதி சீனிவாசன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணும்போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு ஐசியூவில் பார்த்தீங்கன்னா அட்மிட் ஆகிட்டாங்க. நம்ம தாவேக்காவோட வேட்பாளர் போயிட்டு மருத்துவமனையில் போய் மீட் பண்ணாருங்க. போய் அவங்கள மீட் பண்ணோம், அரசியல் மாண்பு. ஒரு பக்கம் நான் முன்னாடி சொன்னபடி பிரபு அண்ணன் போயிட்டு எதுக்கு சீமான் அண்ணன் மீட் பண்ணாரு, பக்கத்தில் சாட்டை துரைமுருகன் அவ்வளவு ஒரு திட்டி வீடியோ போட்டிருக்காரு, கை கொடுத்துட்டு போனாருங்க
பிரபு அண்ணன். ஏன்னா அது அவரோட ஜாப், அவரோட கட்சிக்கு அவர் அந்த வேலையை பார்க்குறாரு. நம்ம கட்சிக்கு வேட்பாளராக நிற்கிறோம். இதுதான் அரசியல். இதை விட்டு ஏய் ஓய் அப்படிங்கிற ரவுடிசம் பண்ணுறது அரசியல் கிடையாது. சேகர் பாபுக்கு எதிராக அந்த மக்கள் கண்டிப்பாக குத்திருப்பாங்க. எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக சொல்கிறேன், எனக்கு இந்த அரசியல் களத்தில் இந்த கட்சி பேதம் பார்க்காம ஒரு சில பேர்லாம் அரசியல்லேருந்து அகற்றப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, அதில் பிரதானமாக நான் நினைக்கிறது சேகர் பாபு. சேகர் பாபுலாம் இந்த மல்ல அரசியல் பண்ணுறதுக்கே தகுதி இல்லாத ஒரு நபர். ஏன்னா ரவுடிசத்தை மட்டும் நம்பி அரசியல் பண்ணுற ஒரு நபர் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு தேர்தல் வாக்குச்சாவடிக்கு வெளியே கூட தன்னுடைய ரவுடிசத்தை காமிப்பேன், நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கார். இதுக்கு மேலே நான் என்ன பேசுறேன்னு தெரியல. சேகர் பாபுக்கு வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. என்ன நடக்க போகுதுன்னா தேர்தல் களத்தில் சொல்கிறேன், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அந்த தோல்வியை அவரால் ஏற்றுக்க முடியுமாங்கிறதும் தெரியல. கண்டிப்பாக சொல்கிறேன், அவர் அந்த தொகுதியில் மண்ணை கவ்வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நம்ம வேட்பாளர் துணிவோடு அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவார். சம்மந்தப்பட்ட கைது பண்ண அத்தனை பேருமே வெளியே கொண்டு வரதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார். சம்மந்தப்பட்ட தாக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கு தேவைப்படுற உதவிகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. வேறு சில தகவல்கள் வந்துச்சு, நான் எல்லாத்தையும் வீடியோவில் சொல்ல முடியாது. ஏன்னா வேறு சில விஷயங்களுக்கு தான் நம்மள்கிட்ட போதுமான அளவு ஆதாரம் இல்லை, செவிவெளி செய்தியாக இருக்குது. ஏன்னா கேட்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, சொன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.